ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. இது மாவட்டம் வைஸாக வந்து ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது என்ன போஸ்டிங்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிராம ஊராட்சி செயலர், தட்ஸ் மீன் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது அந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கிராம ஊராட்சி செயலர்ன்றது இந்த கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஜாப் தாங்க. அதில் வந்து பதவியின் பெயர் பார்த்துக்கோங்க, பொருள் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஊதியம் லெவல் 2ல் வந்து 5900 50,400 வரைக்கும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த ஜாப் வேகன்சியை பொறுத்தளவில் இதுக்கான வயது வரம்பு பாருங்கள். வயது வரம்பு 1/7/2025 அன்று அதிகபட்ச வயது வரம்பு இனம் வயது வரம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் மீன் அதிகபட்ச வயது வரம்புனா 18 முதல் 32 வயசு வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கேஸ்ட் வைஸாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், பொது பிரிவுக்கு 18 முதல் 32 18 முதல் 34 வயது வரை இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், ஆதி திராவிடர் அருந்ததியர் பட்டியல் பழங்குடியினர். ஓகேவா? அவங்களுக்கு வந்து 18 முதல் 37 வயது வரை. இதில் வந்து ஆதரவற்ற விதவைகள், அவங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆதரவற்ற விதவைகளுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் ரொம்ப இன்னும் ஒரு அதிகபட்சமான முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்க ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேண்டிகேப்டு பர்சனுக்கு இதில் முன்னுரிமை உண்டு. ஓகேவா? அவங்க 10 ஆண்டு வரை நீடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்டிகேப்டாக அவங்களுக்கு தான் முன்னுரிமை. இராணுவத்தில் இருந்தவங்களுக்கு 18 முதல் 50 வயசு வரைக்கும் இராணுவத்தில் இருந்தவங்களுக்கும் இதில் வந்து முன்னுரிமை. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முன்னாள் இராணுவ வீரர்கள், அவங்களுக்குலாம் 18 முதல் 55 வயசு வரைக்கும் முன்னுரிமை. இதில் மொத்தம் வந்து எத்தனை காலியிடம்னு பார்த்துக்கோங்க. 1483. ஓகேவா? அதில் வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக பார்த்துக்குங்க எத்தனை வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை சொல்லுங்கள். நான் எத்தனை வேகன்சின்னு சொல்லிட்டு மெசேஜில் கமெண்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? டிஎம் பண்ணுங்கள், நானும் டிஎம் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இன சுழற்சி மாவட்டங்களில் உள்ளவாறு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்தெந்த மாவட்டமோ அந்தந்த மாவட்டத்துலேயே எத்தனை வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். கல்வி தகுதி பாருங்கள். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தமிழ்மொழி படித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. 10வது 8வது இருந்தால் ஓகே தான். விண்ணப்ப கட்டணம் 100. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50. ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்குலாம் வந்து 50 ரூபா வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு பாருங்கள். லாஸ்ட் டேட் வந்து 9/11/25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த்து 9ஆம் தேதி 11வது மாதம். ஓகேவா? அதுதான் கடைசி டேட்டு. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கல்வி தகுதி சான்று, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று அதெல்லாம் நீங்கள் முன்னாடி வச்சுருக்கணும். ஓகேவா? அதுதான் மெயினு. அதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் டாக்குமெண்ட் அப்ளை பண்ணலாம். உங்கள் ஆதார் எண் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆதார் கார்டு இதில் மெயின். ஓகேவா? இன சுழற்சி, வயது வரம்பு, கல்வி தகுதி நாங்களிடம். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா tnrd.gov. ஓகேவா? இதில் பார்த்துக்கணும். இதில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். இது ஆன்லைன் அப்ளிகேஷன். ஓகேவா? ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் லாஸ்ட் டேட்டு. ஓகே, ஆல் த பெஸ்ட் மேம்.